ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட டீச்சர் கிட்ட, "டீச்சர் நீங்க எனக்கு கத்துக் குடுக்குற விஷயங்கள் எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் நல்லா படிக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா முடியலன்னு" சொன்னோனே, அந்த டீச்சர் என்ன பண்ணாங்களா, ஒரு அழுக்கு தண்ணி இருக்கிற டம்ளரையும், இன்னொரு ஒரு தண்ணியே இல்லாத ஒரு டம்ளரையும் எடுத்து வச்சாங்க. அதில அழுக்கு தண்ணி இருக்கிற டம்ளர்ல ஊத்தும்போது, அந்த பையன் சொன்னானாம், "டீச்சர் அதிலயே ஆல்ரெடி அழுக்கு தண்ணி இருக்கு. நீங்க எவ்வளோ ஊத்துனாலும் அது அழுக்கு தானே ஆகும்" அப்படின்னு சொன்னானாம். இன்னொரு தண்ணீல ஊத்தும்போது, அது கிறிஸ்டல் கிளியரா நல்லா தெரிஞ்சுச்சாம். டீச்சர் சொன்னாங்களா, "இதே மாரி தான் தங்கம். உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத விஷயங்கள எடுத்து போட்டா தான், நான் சொல்லிக் குடுக்குற விஷயங்கள் உன் மனசுல பதியும்ன்னு" சொல்லி சொன்னாங்களாம். வேதத்தில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "பழைய புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம்." நம்மளுடைய வாழ்க்கையிலும் நெறைய விஷயங்கள் மாறணும்னு நெனைக்கிறோம். ஆனா நம்ம மாறாம அது மாறாது. ஸோ நம்ம திங்க் பண்ணி எத நம்ம சரிப்படுத்திக்கணுமோ, அத சரிப்படுத்திக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை கடவுள் விரும்புகிற மாரி மாறும். காட் பிளெஸ் யூ.